குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். திருச்சபையின் தலைவராயிருந்து எங்களை ஆற்றல் படுத்துகிற அன்பின் ஆண்டவரே, பெந்தேகோஸ்தே திருநாளின் ஆசீர்வாதத்தை இந்த நாளிலும் எங்களுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள திருச்சபையாய் உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். இந்த திருவிருந்து வழிபாட்டை ஆண்டவர் ஆசீர்வதியும். விடுமுறை வேதாகம பள்ளி பிள்ளைகள் இந்த வழிபாட்டிலே உற்சாகமாய் பங்கு பெறவும், அவர்கள் வழியாக உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை இணைந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கென்று சான்று பகரவும். பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கி வந்த தூய ஆவியானவர் எங்களையும் இந்த ஆராதனையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்தி பெந்தேகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 367வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 367. ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பையும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும். 367வது பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை.
கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள் ஆக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரைத்து, மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியை நீ காட்டு திசையின் நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகளை உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அற்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேதம், அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே மனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலந்த காற்று அடித்திருக்க முழக்கம் போல வானத்திலிருந்து சரி ஒரு முழங்கமுடைந்தாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பற்று அல்லாமலும் அக்கினிமான நாவு போல வழிந்தெரிக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவருக்கு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவினான தங்களுக்கு தந்தருளிய வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளெல்லாம் பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷைகளே அவர்கள் பேசினதை அவர்கள் கேட்டபடியினாலே கலங்கம் அடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்களும் கலிலேயராவர். அப்படி இருக்க தம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே. இதன்படி பார்த்தரும் மேதரும் எல்லா மீர்த்தமும்
மேசாபாத், பேத்திரா, தாமிய, யூதேயா, கப்பதோக்கியா, போத்த, ஆசியா, பிரகியா, பாம்பிலேயா, எகிப்து என்னும் தேசத்தார்களுக்கு சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியராயும் யூதரும் யூத மார்க்கத்தாமையுங்களும் கிரேக்கத்தாரும் அரபியமாகிய நம்முடைய பாஷைகளினே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதன் முடியுமோ என்று ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் கடவுளுடைய திருப்பெயரை புகழ்ந்து நின்று 278வது பாமாலையின் வேறு வசனம் பகுதியை பாடுவோம். பாமாலை 278 வேறு வசனம். வாரும் தெய்வ ஆவி வாரும் எங்கள் ஆத்துமத்திலே என்று தொடங்கும் பாமாலை. பாமாலை நிறைவில் நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை இவ்வசனங்கள். நீங்கள் இடரடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்களை ஜப ஆலயங்களுக்கு புறம்பார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொல்வேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலேயே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவான் உங்களிடத்தில் வரார். நான் போகையில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசிப்படியினால் பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பாடம் முடிவடைந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆளுக்குரிய மகிழ்விக்கும் அண்ணா வசனம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்போடு அழைக்கிறேன். Today's manna, and it shall come to pass afterward, that I will pour out my spirit on all flesh, and your sons and daughters shall prophesy, and your old men shall dream dreams, and your young men shall see visions. Joel 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. மலுக்குக்கும் அண்ணா தலைப்பு வாழும் தூயானவரை எங்களை புதுப்பியும். அதுக்கு பின்பு நான் மாசான யாதன் மேல என்னாவே விடுவேன். அது உங்க குமாரிங்களோ தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். உங்கள் சொப்பனங்களையும் காண்பார்கள். 2:28. மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு வாரும் தூய ஆவியானவரே எங்களை புதுப்பியும். அதுக்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்ப சொப்பனங்களையும் உங்கள் வாலிப தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. And it shall come to pass afterward that I will pour out my spirit on all flesh. Your sons and your daughters and shall prophesy. Your old man shall dream dreams. Your young man shall see visions. Joel 22:20.
பிரைஸ் லாட்டுவால் மகிழ்விக்கும் மன்னா. தலைப்பு வாரும் தூய ஆவியானவரே எங்களை புதுப்பியும். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. தேங்க்யூ டு காட். பிரைஸ் லாட்டுவால் மகிழ்விக்கும் மன்னா. வாரும் தூய ஆவியானவரே எங்களை புதுப்பியும். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. ஆமீன். மகிழ்விக்கும் அண்ணா. தலைப்பு பெந்தேகோஸ்தே ஞாயிறு. வாரும் தூய ஆவியானவரே எங்களை புதுப்பியும். அதற்கு பின்பு நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமாக யாவர் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உம்மளுக்கு மாறலையும் உம்மளுக்கு மாறத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் நூற்பர் சொற்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களும் காண்பார்கள். யோவேல் 2:28. பிரைஸ் தி லார்ட். மகிழ்விக்கும் அண்ணா. தலைப்பு வாரும் தூய ஆவியானவரே எங்களை புதுப்பியும். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்ப தரிசனங்களையும் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. Come, Holy Spirit, renew us, and it shall come to pass afterward that I will pour out my spirit on all flesh. Your sons and your daughters shall prophesy. Your old man shall dream dreams, and your young man shall see visions. Joel 2:28. வரும் தூய ஆவியானவரே எங்களை புதுப்பியும். அதற்கு பின்பு நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரையும் உங்கள் குமாரத்திகளையும் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. And it shall come to pass afterward that I will pour out my spirit on all flesh. Your sons and your daughters shall prophesy. Your old man shall dream dreams, and your young man shall see visions. Joel 2:28. Amen. அதற்கு பின்பு நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது உங்கள் மூப்பர் சிற்பானங்களையும் உங்கள் வாலிபர் தீர்க்க தரிசனத்தையும் காண்பார்கள். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையுமாய் காண்பார்கள். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் என் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரன் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28.
மகிழ்விக்கும் அண்ணா. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊட்டுவேன். அப்பொழுது உங்கள் குமாரன் உங்கள் குமாரத்திலும் தீர்க்கதரிசனம் சொல்லுங்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளையும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனம் காண்பார்கள். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனத்தையும் காண்பார்கள். யோவேல் 2:28. And it shall come to pass afterwards your sons and your daughters shall prophesy. Your old man will dream dreams. Your young man shall see vision. And Joel 2:28. அதற்கு பின்பு நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனங்களையும் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாமிசமானவர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்தையும் தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. அதற்கு பின்பு மாம்சமான யாவர்களுக்கும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரங்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் சொப்பனங்களையும் உங்கள் மூப்பர் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. அப்பொழுது நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தீர்க்க தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. And afterward I will pour out my spirit on all people. Your sons and daughters will prophesy. Your old man will dream dreams. Your young man will see the visions. Joel chapter 2:28. And afterwards I will pour out my spirit on all people. Your sons and daughters will prophesy. Your old man will dream dreams. Your young man will see the vision. Joel chapter 2:28.
வாடும் தூய ஆவியானவர்களே எங்களை புதுப்பியும். வெந்தயகோஸ்து நாளில் அடைத்த பின்பு நம் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிப தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் காண்பார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரமும் உங்கள் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகள் மேலும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிப தரிசனங்களையும் உங்களுக்கு காண்பார்கள். யோவே 2:28. ஞாயிறு. வாரும் தூய ஆவியானவரே எங்களை புதுப்பியும். வாரும் தூய ஆவியானவரே எங்களை புதுப்பியும். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. இப்பொழுது VBS திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் மறுபடியுமாக அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். குறிப்பாக பெந்தேகோஸ்தே திருநாளின் ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நாம் விடுமுறை வேதாகம பள்ளி பிள்ளைகளோடு கூட இணைந்து ஆசரிக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். திருச்சபை உருவானதை நினைவு கூறுகின்ற பெந்தேகோஸ்தே நாளின் ஆசீர்வாதம் நம்முடைய திருச்சபையிலே முழுமை செய்ய நாம் இணைந்து பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் துதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் இணைந்து பாடுவோம். Nagani Nazare
ஊற்றும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தன் ஆவி என்றீரே, இந்த வேளையில் இறங்கிடுவீரே விண்ணம் செய்யும் ஆவியே. பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட அதே ஆவியானவர் இன்றைக்கும் நம்ம மத்தியிலே இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட பாடுவோம். பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தன் ஆவி நீரே, பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தன் ஆவி நீரே, இந்த வேளையில் இறங்கிடுவீரே, நிந்தை செய்வின் ஆவியே. இந்த வேளையில் இறங்கிடுவீரே, நிந்தை செய்வின் ஆவியே. நல்லாவி ஊற்றும் தேவா. பெற்ற அசுத்த நாளே, சுத்த ஆவி கொண்டு உம்முடைய சித்தம் போல என்னை சுத்தம் செய்து சத்திய பரிசுத்தராய் என்னை ஆசீர்வதியும் நம்முடைய அசுத்தங்கள் நீங்க பரிசுத்த ஆசீர்வாதம் நம்மோடு கூட விளங்க இணைந்து பாடுவோம். சுத்தனானே சுத்தாவி கொண்டனையே, சுத்தனானே சுத்தாவி கொண்டனையே, சித்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்கிறே, சத்திய பரிசுத்தனே. சித்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்கிறே, சத்திய பரிசுத்தனே. நல்லாவி ஊற்றும் தேவா. ஆவியின் கனி ஒன்பதையும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த, நம்முடைய ஜீவியத்திலே சுவிசேஷ பணியாற்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறார். ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிறது துணையாய் நம்மை அடையாளப்படுத்த இணைந்து பாடுவோம். ஆவியின் கனி ஒன்பதும் தேவி நன்றிடவோ. ஆவியின் கனி ஒன்பதும் தேவி நன்றிடவோ. ஜீவியமெல்லாம் பூமியிலே சுவிசேஷ பணியாளரோ. ஜீவியமெல்லாம் பூமியிலே சுவிசேஷ பணியாளரோ. நல்லாவி ஊற்றும் தேவா. பாவம் செய்யாதிருக்க, இந்த பாரிலே சாட்சி பகர, பார் மீட்க வந்த பரமணியே, பாரோருக்கு எடுத்துரைக்க ஆண்டவர் நம்மை சாட்சிகளாய் உயர்த்தும்படியாய் அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து பாடுவோம். பாவம் செய்யாதிருக்க, பாரில் சாட்சி பகர, பாவம்
ஆண்டவர் நம் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலின் மூலமாக நம்மை நிரப்புகின்றார். ஒருவேளை அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் 8 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்மிடத்தில் வருகின்ற போது நாம் பலன் அடைகின்றோம். இந்த உலகம் முழுவதும் சாட்சிகளாய் நாம் புறப்பட்டு செல்கிறோம். இந்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படியாய், அந்த ஆவியானவருடைய வழிநடத்திலே நாம் முழுமை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த 2வது பாடலையும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியை, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே என்று சொல்லி ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் இணைந்து பாடுவோம்.
அழைத்து வந்திருக்கிறார். கண்ணீரை துடைக்கின்றவராய், கவலைகளை நீக்குகின்றவராய், பாரங்களை போக்குகின்றவராய் இந்த ஆண்டவர் அசைமாடும் ஆவியானவராய் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவருடைய ஆவியின் பிரசன்னத்தினாலே, அவருடைய ஆவியின் நிறைவினாலே நாம் மகிழ்ந்து களிகூர்ந்து ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கத்தக்கதாக நாம் இணைந்து பாடலாம். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால், நிறைத்திடுமே ஆனந்தத்தால், மகிழ்வுடன் துதித்திடுவே. மகிழ்ச்சியோடு கூட நாம் இணைந்து பாடுவோம். துடைத்திடுமே பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி என்று சொல்லி ஆண்டவரே மனதார வாய்த்திறன் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. நம்முடைய கவலைகளை நீக்குகின்ற ஆவியானவர், நம்முடைய பாரங்களை நீக்குகின்ற ஆவியானவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கின்ற ஆவியானவர் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய பாரங்களை, நம்முடைய சுமைகளை, நம்முடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் மாற்றுகின்ற ஆண்டவர் நம்ம மத்தியிலே எழுந்தருளியிருக்கிறார். உமக்கு நன்றி சுவாமி. பெந்தேகோஸ்து நாளிலே எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியோடு குடும்பை ஆராதிக்கிறோம், நன்றியோடு குடும்பை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு குடும்பை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை என்று சொல்லி உலகத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா, உலகத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஆவியானவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராய் நம்ம பக்கத்தில் வந்திருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய கவலைகளை நீக்குகிறவராய், நம்முடைய பாரங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் நம் அருகிலே வாசப்படுகிறார். அவருடைய மகிமையின் மேகம் நம் அனைவரையும் மூடியிருக்கிறது. அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம் அனைவரையும் ஆட்கொள்கிறது. மகிமையின் ஆவியானவர் இந்த இடம் அசையும்படியாய், நம்முடைய உள்ளம் நிரம்பும்படியாய், நம்முடைய எல்லா கவலைகளும் நீங்கும்படியாய், நம்மை பலப்படுத்தும்படியாய் ஆவியானவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உலகத்தின் ஆழத்துல இந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. இந்த உலகம் நமக்கு பாரத்தை கொடுக்கிறது, இந்த உலகம் நமக்கு வேதனையை கொடுக்கிறது, இந்த உலகம் நமக்கு கண்ணீரை கொடுக்கிறது. ஆனால் இந்த ஆலயத்திற்குள்ளாய் வந்த போது, இந்த ஆலயத்திற்குள்ளாய் பிரவேசித்த போது ஆவியானவர் நம்முடைய கண்ணீரை மாற்றுகின்றார், நம்முடைய கவலைகளை மாற்றுகின்றார், நம்முடைய துக்கங்களை மாற்றுகின்றார், நமக்கு சந்தோஷத்தை
இருதயத்தை நமக்கு நிறைவாய் களிப்பாய் தருகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. இந்த ஆலயத்துல அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு வைத்திருக்கிறே உமக்கு நன்றி. இந்த பெந்தைக்கோஸ்து நாளிலே அப்படிப்பட்ட மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை ஆளுகை செய்கிறீரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளத்துல இந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிக்குமா. வாய் விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் தன்னுடைய ஆவியானவரின் அபிஷேகத்தினால் நம் ஒவ்வொருவரையும் இந்த இடம் அசையும்படியாய், நம்முடைய உள்ளம் நிரம்பும்படியாய், நம்முடைய வல்லமையினால் இடை கட்டி நம்மை பலப்படுத்துகின்றார். பலவீனங்கள் மாறுகின்ற ஒரு நேரம், நம்முடைய சுகவீனங்கள் மாறுகின்ற ஒரு நேரம், நம்முடைய பாரங்கள் நம்மை விட்டு கடந்து போகின்ற ஒரு நேரம், நம்முடைய பாவங்கள் நம்முடைய சாபங்கள் நமக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட எல்லா சத்துருடைய முயற்சிகளும் அந்தகார லோகாதிபதிகளுடைய ஆவிகளும் உடைந்து போகின்ற ஒரு நேரம், பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகின்ற ஒரு நேரம், வல்லமையின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்கின்ற ஒரு நேரம், வல்லமையின் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்புகின்ற ஒரு நேரம். ஆவியின் வல்லமையினால் நிரம்பினவர்களாய், அந்த ஆவியின் அபிஷேகத்தினால் இடைக்கட்டப்பட்டவர்களாய் ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொருவர் மீதும் அன்றைக்கு பெந்தேக்கோஸ்து நாளிலே இறங்கின ஆவியானவர் இப்பொழுது இறங்குவீராக, இப்பொழுது கடந்து வருவீராக. உடைய வல்லமை நிரப்புவதாக, உடைய மகிமை எங்களை இடைக்கட்டுவதாக. பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும், தடைகள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உடைய வல்லமையின் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவர் மீதும் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, இப்பொழுது ஊற்றுவீராக, இப்பொழுது ஊற்றுவீராக, இப்பொழுதே 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 ஆண்டவரே உடைய வல்லமையின் அபிஷேகம், உடைய மகிமையின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்படுவதாக ஆண்டவரே, ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. ஊற்று தண்ணீராய், தேவ ஆவியானவராய், அசைவாடுகின்ற ஆவியானவராய், இந்த இடம் அசையும்படியாய், இந்த தேவாலயம் உடைய மகிமையினால் நிரம்பும்படியாய் வல்லமையின் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலத்தினால் இடைக்கட்டுவீராக, இடைக்கட்டுவீராக, இடைக்கட்டுவீராக. ஆண்டவரே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று சொன்னீரே, அந்த பலன், அந்த உன்னத பலன் இப்பொழுது ஒவ்வொருவரையும் இடைக்கட்டுவதாக, பலப்படுத்துவதாக, சுகப்படுத்துவதாக. ஆண்டவரே தடைகளை மாற்றுகின்ற ஆண்டவர், ஆண்டவரே சுகவீனங்களை ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்க செய்கின்ற ஆண்டவர் எப்பொழுதும் எங்கள் மத்தியிலே வல்லமையின் அபிஷேகத்தினால் இறங்கி வந்திருப்பதற்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பெந்தேக்கோஸ்து நாளின் அனுபவம் இன்றைக்கு எங்களுடைய திருச்சபையிலே இந்த மகிமையின் அபிஷேகமாய் ஊற்றப்படுவதற்காய் நன்றி ஆண்டவரே, ஊற்றப்படுவதற்காய் நன்றி ஆண்டவரே. அந்த வல்லமையின் மகிமையின் அபிஷேகம் பெந்தேக்கோஸ்து நாளிலே அந்த 120 பேர் கூடியிருந்த அறையிலே எழும்பி வந்த அக்னிமயமான அபிஷேகம் ஆண்டவரே, அந்த பலத்த காற்றோடு கூடிய அபிஷேகம், பெரும் சத்தத்தோடு கூடிய அபிஷேகம், ஒவ்வொருவரையும் வேறு நாவுகளினால் நிரப்பின அந்த அபிஷேகம் இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கொடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். பெந்தேக்கோஸ்து அனுபவம், பெந்தேக்கோஸ்து அபிஷேகம், அந்த பெந்தேக்கோஸ்து மகிமை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இடை கட்டுவதற்காக ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பி இருப்பதற்காக, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி இருப்பதற்காக, வேதனைகளை களிப்பாய் மாற்றி இருப்பதற்காக, எங்களுடைய பாரங்களை நீர் சுமந்து விட்டதற்காக, எங்களுடைய சாபங்களை நீர் சிலுவையில ஏற்றுக்கொண்டதற்காக நன்றியோடு கொடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு கொடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை மகிமையாய் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுகின்ற ஆவியானவர், தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுகின்ற ஆவியானவர் வார்த்தைகளின் மூலமாக எங்களை பலப்படுத்துவீராக, வார்த்தையின் மூலமாய் எங்களை பூரணப்படுத்துவீராக, வார்த்தையின் மூலமாய் எங்களை அபிஷேகித்து வழி நடத்துவீராக. எங்களோடு கூட இடைப்படும் துதி கன மகிமை நாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உங்களுடைய வார்த்தைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம்.
ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, ஆவியானவராய் செய்வாடுகிற உம்முடைய ஆற்றலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்கின்ற வார்த்தை இந்த அருளுரை நேரத்திலே எங்களுடைய மத்தியிலே முழுமை செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுகிறதை, நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறதை புரிந்து கொள்ளுகின்ற ஞான இருதயம் உள்ளவர்களாய் உம்முடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே மன தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த திருச்சபை மக்கள் அனைவருக்கும் பெந்தேகோஸ்தே திருநாளின் மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்களை நிறைவாய் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு கொடுத்த மீட்பும் பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையின் மீது அருளப்பட்டதன் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த உன்னத பலனும் நம் அனைவரையும் ஆளுகை செய்வதாக. திருச்சபை தோன்றினதை நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் பெந்தேகோஸ்தே திருநாளின் ஆசீர்வாதமாக அமைந்திருக்கின்றது. இந்த பெண்டகாஸ்ட் என்கின்ற அந்த வார்த்தை 50வது நாள் என்கின்ற பொருளோடு கூட, தொடக்க வரலாற்றிலே பாஸ்கா பண்டிகைக்கு பின் வருகின்ற 50வது நாளை இஸ்ராயல் மக்கள் ஒரு பண்டிகையாக ஆசரித்தார்கள். அது ஒரு வேளாண்மை சார்ந்த விழாவாக அனுசரிக்கப்பட்டது. அது ஒரு முழு நிலவு நாளிலே நிகழ்ந்த நிகழ்வாக இஸ்ராயல் மக்கள் அதை ஆசரித்தார்கள். தொடக்க வரலாற்றை போலவே இயேசு கிறிஸ்துவனுடைய வழி நடத்துதலின் சூழலிலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வருகின்ற 50வது நாளாக இந்த நாள் சீடர்களுக்கு தூய ஆவியானவர் அருளப்பட்டதை நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக அன்றைக்கு கூடியிருந்த 120 பேர் மத்தியிலே எழுந்தருளின ஆவியானவர் அதை அன்றைக்கு பேதுருவினுடைய தலைமைத்துவத்திலே திருச்சபையின் தொடக்கமாக அபிஷேகம் செய்த ஆண்டவர் அதை நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக இந்த நாளையும் நமக்கு அமைத்து கொடுத்திருப்பதனாலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த நாளின் ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வோம். இது திருச்சபையின் பிறந்த நாள், திருச்சபை உருவாக்கப்பட்ட ஒரு நாள். தொடக்க வரலாற்றிலே ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களை நாம் பார்க்கின்றபடி கடவுளுடைய அந்த மூச்சு காற்றின் மூலமாக எப்படி மனுக்குலம் உருவாக்கப்பட்டதோ அதே போல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றபடி அந்த பலத்த காற்று அடிக்கின்ற அந்த முழக்கம் போல பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டதன் மூலமாக திருச்சபை தொடங்கினதை நாம் நினைவு கூறுகின்றோம். இது திருச்சபையின் பிறந்த நாள் என்பதிலே திருச்சபையானது கடவுளின் புது சிருஷ்டியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்கிறோம். The church is the new creation of God. கடவுளுடைய புது சிருஷ்டியாக திருச்சபையானது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இது கடவுளுடைய புதிய இஸ்ரவேலாக, The church is the new Israel of God. புதிய இஸ்ரவேலராக இது அடையாளப்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்க கேட்டோம், பல மக்கள், பல நாட்டு மக்கள் ஒன்று கூடி இருக்கின்றார்கள். அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எப்படி தொடக்க வரலாற்றிலே இஸ்ராயல் மக்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் அடையாளப்படுத்தப்பட்டார்களோ,
அதே போல இந்த 120 பேரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இவர்கள் மூலமாக திருச்சபையை ஆண்டவர் தொடங்கி வைக்கின்றார். ஆக கடவுளுடைய புதிய இஸ்ரேலாக இது உருப்பெற்றதை நாம் திருச்சபையின் அந்த தொடக்கத்திலே நாம் புரிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இது ஆண்டவருடைய மக்கள், அதாவது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் என்கின்ற புரிந்து கொள்ளுதல். இது ஆண்டவருடைய மக்களாக, அதாவது விசுவாசிகள் என்கின்ற கூட்டம். இந்த விசுவாசிகள் என்கின்ற அடையாளத்தோடு கூட திருச்சபையிலே நாம் பயணப்படுவதற்கு, த நியூ பீப்புள் ஆஃப் காட், அந்த விசுவாசிகள் என்கின்ற அடையாளத்தோடு பயணப்படுவதற்கு இந்த திருச்சபையை ஆண்டவர் தொடங்கி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, the church is the new temple of God. இது கடவுளின் புதிய ஆலயம். தொடக்க வரலாற்றிலே பலிபீடத்தின் மூலமாய், ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாய், எருசலேமிலே கட்டி எழுப்பப்பட்ட தேவாலயத்தின் மூலமாய் கடவுளை தரிசித்து வந்த காலம். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய திருச்சபைக்கு கடிதம் எழுதுகின்ற போது சொல்றார், நீங்களே அந்த ஆலயம். ஒருவேளை நாம் கடவுளின் ஆலயமாக, the new temple of God என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட இந்த திருச்சபையானது பயணத்தை தொடக்குகின்றது. ஒருவேளை இந்த திருச்சபையை ஆண்டவர் இந்த பரிமாணங்களிலே தொடங்கி வைத்ததனுடைய அந்த ஒரு தாற்பயத்தை புரிந்து கொண்டவர்களாய் திருச்சபையின் உறுப்பினர்களாக நாம் தொடர்ந்து பயணப்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். புது சிருஷ்டியாக, புதிய இஸ்ரேலராக, ஆண்டவருடைய மக்களாக, ஆண்டவருடைய ஆலயமாக நாம் திருச்சபையாக பயணப்படுகின்றோம். இந்த பயணத்திலே ஆண்டவர் நமக்கு துணை செய்கின்றார். நாம் படிக்க கேட்ட முதல் திருமறை பகுதி எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே இந்த பயணத்திலே காணப்படுகின்ற தொய்வுகளை, அல்லது இந்த பயணத்திலே காணப்படுகின்ற பல்வேறு விதமான இடர்பாடுகளை நீக்குகின்ற ஆண்டவராக இந்த ஆண்டவருடைய ஆற்றல் நம்மை ஆளுகை செய்கிறதைத்தான் நாம் முதல் திருமறை பகுதியிலே படிக்க கேட்டோம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே எசேக்கியேலுடைய தீர்க்க தரிசன பணியானது ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகளுக்குள்ளாய் செய்யப்படும்படியாய் அழைத்து செல்லப்படுகின்றது. ஒருவேளை அந்த எலும்புகளை குறித்து பார்க்கின்ற போது முடிந்து போன அல்லது இல்லாமற் போன ஒரு வாழ்க்கை, அல்லது இனிமேல் எதிர்காலம் இல்லை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சூழல், அந்த இடத்திலே தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் திருப்பணி செய்யும்படியாய், தீர்க்க தரிசன பணியை நிறைவேற்றும்படியாய் ஆண்டவர் அழைத்து செல்லுகின்றார். அந்த இடத்திலே பார்க்கின்ற சூழலிலே அந்த 2ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்க, வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. எலும்பு என்பது நமக்கு நன்கு தெரியும். ரோட்டிலே போகின்ற நாய் இந்த எலும்பை கவ்விக்கொண்டு அந்த எலும்பில் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி சுத்தி சுத்தி பார்க்கும். அதுல ஒன்றும் இல்லைன்னா அதை தூக்கி போட்டு போய்விடும். அப்புறம் இன்னொரு நாய் அதை கவ்விக்கொண்டு தெரியும், அதுல ஏதாவது இருக்குமா என்று பார்த்தால் ஒன்றுமில்லை. ஆக ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை, அதாவது சாம்பலுக்கு முந்தின ஒரு சூழ்நிலை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்த எலும்புகள் மகா திரளாய் கிடக்கின்றது. இந்த இடத்திலே தீர்க்க தரிசன பணியை செய்யும்படியாக அங்கே தீர்க்கதரிசி அழைத்து செல்லப்படுகின்றார். அப்பொழுது அந்த இடத்திலே ஆண்டவரே, இந்த சூழலை குறித்து நான் என்ன புரிந்து கொள்வது என்று சொல்லி அங்கே சொல்லுகின்ற போது ஆண்டவருடைய வார்த்தையின் நிறைவேற்றம் அங்கே எசேக்கியேலின் மூலமாக அங்கே சென்றடைகின்றது. கர்த்தருடைய வார்த்தை இந்த எலும்புகளை நோக்கி செல்லுகின்றது. என்ன சொல்லப்படுகின்றது? 5ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அன்பானவர்களே, பல புரிந்து கொள்ளுதலே இந்த திருச்சபையினுடைய தொடக்கம் ஒரு இஸ்ரவேலாக, ஒரு ஆலயமாக, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக, புது படைப்பாக இந்த திருச்சபையானது உயிரோட்டம் பெற்றிருக்கின்றது. ஆனால் திருச்சபையில ஏற்படுகின்ற பிளவுகள் அல்லது திருச்சபையில ஏற்படுகின்ற பல்வேறு விதமான பின்னணியத்தின் அடிப்படையில திருச்சபை தொய்வடைகின்ற போது அல்லது திருச்சபையில உயிரற்று போன சூழ்நிலை ஏற்படுகின்ற போது ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகின்றார், இந்த எலும்புகளுக்குள், இந்த உயிரற்ற சூழ்நிலைக்குள் என் ஆவியை அனுப்புகிறேன், அப்பொழுது உயிர் பெறுவீர்கள். அது அன்றைக்கு அங்கே நிறைவேறுகின்றது. அந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே
கடவுளுடைய ஆவி அங்கே அனுப்பப்பட்ட போது அங்கே திரளாய் கிடந்த எலும்புகள் ஒன்றோடொன்று இணைந்து ஒரு மகா திரளான சேனையாய் உயிர் பெற்று எழுந்தது என்பதை நாம் அங்கே படிக்கின்றோம். அப்படியானால் உயிரற்று போன சூழ்நிலையிலே, ஒன்றும் இல்லாமல் பயனற்று போன சூழ்நிலையிலே காணப்படுகின்ற வாழ்வை ஆண்டவர் தன்னுடைய ஆவியின் மூலமாக உயிரோட்டம் அடைய செய்கின்றார். அது நம்முடைய திருச்சபை வாழ்வாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்வாக இருந்தாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வாக இருந்தாலும் சரி, உயிரற்று போன சூழ்நிலையை உயிர் பெறச் செய்கின்ற வல்லமையுள்ள ஆவியானவர் நம் மத்தியிலே செயல்படுகிறார் என்பதை இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நாம் நினைவுபடுத்திக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆவியானவர் செயல்படுகின்ற போது நம்முடைய உயிரற்ற வாழ்வின் அல்லது செயலற்று போன வாழ்வின் சூழல்கள் உயிரோட்டம் பெறுகின்றது. இழந்து போய்விட்டோம், தோற்று போய்விட்டோம், ஒன்றுமில்லாமல் போய்விட்டோம். இதுதான் பல நேரத்தில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நாம் காணப்படுகின்ற சூழ்நிலைகள். கடன் பாரங்கள் நம்மை அழுத்துகின்ற போது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கின்றோம். அல்லது ஒரு தீராத வியாதியின் மூலமாய் நாம் வேதனைப்படுகின்ற போது, இந்த வியாதிக்கு வைத்தியம் செய்து என்னுடைய பொருளாதாரம் போய்விட்டதே என்ற கவலை ஏற்படுகின்றது. அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையின் மூலமாக நம்முடைய குடும்பங்களிலே குழப்பங்கள் ஏற்படுகின்ற போது அதை நினைத்தே நாம் மனம் வருந்தி போய்விடுகின்றோம். அதை நினைத்தே குழம்பி போய்விடுகின்றோம். அதை நினைத்தே சோர்ந்து போய்விடுகின்றோம். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இந்த உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கிற்கு ஒப்பிடப்பட்டவைகளாய் காணப்படுகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வப்பொழுது வெளிப்படுகின்றது, உண்மைதான். ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுகின்றவர். கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுகின்ற ஆவியானவராய் நம் மத்தியிலே கடந்து வருகின்றவர். இந்த ஆவியானவர் செயல்படுகின்ற போது இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்ற எலும்புகளாய் உருவாகின்றது. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அந்த விடுதலையின் மகத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஆண்டவர் நமக்கு அருள் தர விரும்புகின்றார். உயிரற்ற சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், உயிரற்று போன உலர்ந்து போன சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இன்னைக்கு ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம். இந்த ஆவியானவர் நம்மை உயிரோட்டம் அடைய செய்கின்றவராய் நம் மத்தியிலே கடந்து வருகின்றார். இந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை உயிரோட்டம் உள்ள வாழ்வாக மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். பல நேரத்திலே சோர்ந்து போனவர்களாய், பல நேரத்திலே இலக்கரித்து போனவர்களாய், பல நேரத்திலே ஒன்றுமில்லாமல் போனவர்களாய், விடாய்த்து போனவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாய், அந்த உலர்ந்து போன வாழ்வை முற்றுப்புள்ளி வைத்து ஒரு உயிரோட்டம் உள்ள வாழ்வாக மாற்றும்படியாய் இந்த பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். வெறுமையாய் வாழ்ந்து, வெறுமையாய் ஜீவித்து, வெறுமையாய் கல்லறைக்குள் போகின்றது மானுட வாழ்வு அல்ல. அது ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்வு அல்ல. இந்த வெறுமையான வாழ்வை உயிரோட்டம் நிறைந்த வாழ்வாக மாற்றுவதுதான் ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்த விசுவாசம். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருப்பதினாலே அதே உயிர் நம் மத்தியிலேயும் செயல்படுகிறது. அதனால் தான் திருச்சபையை அந்த ஜீவனுள்ள திருச்சபையாக நாம் அடையாளப்படுத்துகின்றோம், புது சிருஷ்டியாக நாம் அடையாளப்படுத்துகின்றோம். ஏனென்றால் அன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய சுவாசத்தை அந்த ஆதாம் என்ற அந்த களிமண் மேல் ஊதினார். ஆதாம் ஜீவாத்துமாவானான். அந்த சுவாச ஊதப்பட்ட பிற்பாடு அந்த கடவுளுடைய ஆவி அந்த வெறுமையான அல்லது சும்மா இருந்த அந்த ஒரு பொம்மையின் மீது ஊதப்பட்ட போது அது ஜீவாத்துமாவாக, அது உயிர் பெற்று எழுந்த ஆதாமாக அது உருவானது. ஒருவேளை அதே போல திருச்சபையானது அந்த 120 பேர் கூடியிருந்த போது அந்த பலத்த காற்று அடிக்கின்ற முழக்கம் போல பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளின் மூலமாய் இறங்கி வந்ததின் மூலமாய் அன்றைக்கு திருச்சபை உயிர் பெற்றது. அந்த திருச்சபை என்கின்ற ஒரு உயிரின் சூழ்நிலையை ஆண்டவர் அன்றைக்கு உருவாக்கி கொடுத்தார். ஆகவே இன்றைக்கும் திருச்சபையாக நாம் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற சூழ்நிலையிலே நம்முடைய உயிரற்று போன நிலைமைகளை, உலர்ந்து போன நிலைமைகளை அல்லது விடாய்த்து போன சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க அல்லது நம்மை உயிரோட்டம் உள்ளவர்களாய் உருவாக்க
இந்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே கடந்து வந்து செயல்படுகிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். உயிரற்ற சூழலை உயிர் பெறுகின்ற சூழ்நிலையாய் மாற்றுகின்ற ஆண்டவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் 2-3 பேர் கூடி வருகின்ற போது செயல்படுகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் அதைத்தான் படிக்கின்றோம். 2வது திருமறை பகுதி நாம் படிக்க கேட்டோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 2-3 பேர் நாமத்தினாலே கூடி வருகின்ற போது அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர். 1ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஆக இந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு நம்மை உயிரோட்டம் அடைய செய்கின்ற செயல்பாடு மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு நம்மை ஒற்றுமைக்குள்ளாக வழி நடத்துகின்ற செயல்பாடாகவும் அமைந்திருக்கிறது. நாம் தனித்தனியாக நம்முடைய வீடுகளிலே அமர்ந்திருக்கின்ற போது, நாம் ஜெபிக்கின்ற போது இந்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்வது வேறு. நாம் தனிப்பட்ட முறையிலே நம்முடைய இல்லங்களிலே தனி அறைகளிலே நாம் அமர்ந்து ஜெபிக்கின்ற போது இந்த ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்கின்ற அனுபவம் என்பது வேறு. ஆனால் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வருகின்ற போது அந்த ஒருமனத்தை கட்டளையிடுகின்ற ஆண்டவர், அந்த ஓரிடத்திலே கூடி வருவதை முழுமைப்படுத்துகின்ற ஆண்டவர், இன்றைக்கு நாம் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற போது ஒரு ஒற்றுமையின் ஆவியை நம் மத்தியிலே அருளி செய்கிறார் என்பதை இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் மூலமாய் புரிந்து கொள்ளுகின்றோம். ஒருமனப்பட்ட போது, ஓரிடத்திலே கூடி வந்த போது பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். ஆக ஆண்டவர் 2-3 பேர் என் நாமத்திலே கூடியிருக்கின்ற போது அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், நாம் இன்றைக்கு 2-3 பேருக்கும் அதிகமாய் நாம் ஒரு இடத்திலே கூடி வந்திருக்கின்ற போது நம் மத்தியிலே எவ்வளவு தூரம் அவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஆக ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கின்ற ஒரு இடத்திலே நாம் கூடி வருகின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை மூடி இருக்கின்ற, அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை நிறைத்திருக்கின்ற ஒரு இடத்திலே நாம் கூடி வருகின்றோம். அப்படி கூடி இருக்கிற இடத்திலே செயல்படுகின்ற இந்த ஆவியானவர் நம்மை ஒற்றுமைப்படுத்துகின்றார். அந்த ஒருமித்த உணர்வை, அந்த ஒரே சிந்தை நிறைந்த ஆவியை நமக்கு கொடுத்து நம்மை முழுமைப்படுத்துகின்றார். அந்த ஆவியானவருடைய பிரசன்னம் இன்றைக்கு நம்முடைய ஆலயங்களில் இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். முதலாம் தான் திருச்சபையை குறித்து நாம் சொல்லுகின்ற போது, அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்திலே, பலிபீடத்திலே, எருசலேம் தேவாலயத்திலே தொழுது கொண்டார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி. ஆக நாம் ஒவ்வொருவரும் ஆலயமாக திகழ்கின்றோம். இந்த ஆலயமாக திகழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஒரு இடத்திலே கூடி வருகின்ற போது அந்த ஒன்னஸ், அந்த ஒன் ஸ்பிரிட் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை அல்லது அந்த ஆற்றலின் மகிமையை நமக்கு முழுமை செய்து கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அந்த ஆவியானவருடைய ஆற்றல் இன்றைக்கு நம்மை ஆளுகை செய்கின்ற சூழ்நிலையிலே நம்மிடத்திலே காணப்படுகின்ற பிரிவினைகளை மாற்றி அமைக்கிறது என்பதுதான் இதில் நாம் புரிந்து கொள்ளுகின்ற விஷயம். அந்த 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்ன 7ஆம் வசனத்திலிருந்து, பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா என்று சொல்லிட்டு அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் 10ஆம் வசனத்துல 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஒரு ஒரு பட்டியல் அங்கே சொல்லப்படுகிறது. பார்த்தர், மேதர், எலாமித்தர், மெசபத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும், சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும், யூதரும், யூத மார்க்கத்து அமைந்தவர்களும், கிரேத்தரும், அரபியருமாகிய நாம். ஆக ஒரு பல கலாச்சாரங்கள், பல பண்பாட்டு சூழ்நிலைகள், பல மொழி பேசுகின்றவர்கள் ஒன்றாக கூடியிருக்கின்றார்கள். அதான் இந்த 9, 10, 11 வசனங்களை நாம் பார்க்கிறோம். இங்க எல்லாரும் ஒன்றாக கூடியிருக்கின்ற சூழ்நிலையிலே, ஆக இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது அருளப்படுகின்றார்? அந்த ஒருமித்த உணர்வோடு, அந்த ஒன்னஸ் என்கின்ற அந்த சூழ்நிலையோடு கூட கடந்து வருகின்ற போது இந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகின்றார். அப்பதான் பிரமிக்கிறாங்க. பிரமித்து அவங்க சந்தேகப்படுறாங்க, இதெல்லாம் நடக்குமா? இப்படி
டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், டிஃப்ரெண்டான நேஷன்ல இருந்து வந்தவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இது எப்படி கரெக்டா நடக்குமா ஒரு டவுட் அவங்களுக்கு வருது, ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வருது. ஆனா அந்த சந்தேகத்தை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். பேதுருவினுடைய பிரசங்கம், அதற்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் பேதுருடைய பிரசங்கத்துல, ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் என்ன செஞ்சாங்க? ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதுக்கப்புறம் திருச்சபை 5000 ஆகுது. நாளுக்கு நாள் திருச்சபை வளர்ச்சி அடைந்தது. அது நடந்தது. இவங்களுடைய சந்தேகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அவர்கள் பிரமித்ததுக்கு அங்கே ஒரு பலன் உண்டானது. நடக்கும், நடந்தது. ஆக இந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு பல பிரிவுகளை ஒன்றாக்குகின்ற, பல எண்ண அலைகளில் இருக்கின்றவர்களை ஒருமுகப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடு என்பதுதான் இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நாம் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு அனுபவம். இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது பல மனநிலைமையோடு கூட வந்தவர்கள், பல கலாச்சாரத்தோடு கூட வந்தவர்கள், பல குடும்ப பின்னணியத்தோடு கூட வந்தவர்கள், இவர்களை ஒரு இடத்திலே, ஒரே சூழ்நிலையிலே, ஒரே நிலைப்பாட்டிற்குள்ளாக அவர்களை கொண்டு வந்தது. அதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு. ஆக அந்த ஆவியானவர் இன்றைக்கும் அந்த தன்மை குறையாமல் நம்மை சந்திக்கின்ற பட்சத்திலே, அந்த தன்மையிலே கொஞ்சமும் குறைவுபடாமல் நம்மை ஆளுகை செய்கின்ற பட்சத்திலே, நம்மிடத்தில் இருக்கின்ற பிரிவினைகள் மாறுகின்றது, நம்மிடத்தில் இருக்கின்ற பிளவுகள் உடைக்கப்படுகின்றது, நம்மிடத்தில் இருக்கின்ற பேதங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகின்றது என்பதை இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அந்த பிரிவினைகள் ஒருவேளை இருக்குமேயானால், அந்த பிளவுகள், அந்த மாறுபட்ட சிந்தனைகள் இருக்குமேயானால், பரிசுத்த ஆவியானவர் இயல்பாக செயல்பட முடியாது. ஆக பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவது உண்மை என்று சொன்னால், அந்த பிரிவுகள் அற்ற, அந்த மார்க்க பேதங்கள் அற்ற, அந்த சண்டை சச்சரவுகள் அற்ற, அந்த பல்வேறு பின்னணியம், பல்வேறு கலாச்சாரம் என்ற சூழ்நிலை வந்தவர்களை ஒன்றுபடுத்தின ஒரு சூழ்நிலையில் தான் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு அங்கே முழுமை பெற முடியும் என்பது பெந்தேகோஸ்தே நாளிலே நாம் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு உண்மையாக அமைந்திருக்கின்றது. அதே தொடர்ச்சியிலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் திருச்சபைகளை உருவாக்கி சென்ற போது, கலாத்திய திருச்சபைக்கு அவர் கடிதங்களை எழுதுகின்ற போது அவர் மிகவும் அழகாக குறிப்பிடுகின்ற அந்த சூழ்நிலை நமக்கு நன்கு தெரியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல தான் ஆவியின் கனிகளை குறித்து பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய திருச்சபைக்கு எழுதுகிறார். கலாத்திய திருச்சபையில ஒரு விதமான பிரச்சனை, அந்த பிரச்சனையின் சூழ்நிலையில கலாத்திய திருச்சபைக்கு இந்த கடிதத்தை எழுதுகின்ற போது ஆவியின் கனிகளை குறித்து சொல்லுகின்றார். இந்த ஆவியின் கனிகள், அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்தா நீங்க எப்படி நீங்க உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், எப்படி நீங்க உங்களை அடையாளப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி ஆவியின் கனிகளை குறித்து சொல்லுகின்றார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. இந்த ஆவியின் கனின்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைச்சிருவோம்னா, ஆவியின் கனிகள், கனிகள் ப்ளூரல்ல சொல்லிடுவோம். ஆனா நீங்க நல்லா பார்க்கணும், அது சிங்குலர் தான். ஆவியின் கனியோ, ஒரு கனி தான். கனிகள் ப்ளூரல்ல கிடையாது, பன்மையில் அல்ல, சிங்குலர்ல தான் இருக்கு. ஆவியின் கனி ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஒரு கன்னியோட தன்மை தான் 9 விதமான குணாதிசயம். அன்பாக, பொறுமையாக, சாந்தமாக, இச்சையடக்கமாக. அப்போ ஒருத்தர்கிட்ட வெளிப்படுகின்ற 9 விதமான குணாதிசயம் அதான் அங்கே சொல்லப்படுறது, ஆவியின் கனியோ. ஆக இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல இருக்கின்ற போது இந்த 9 விதமான குணாதிசயங்களையும் நம்ம என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும். இந்த 9 விதமான குணாதிசயங்களையும் வெளிப்படுத்துகின்ற போது இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்வார்? அங்கே கிறிஸ்துவினுடையவர்களாக நம்மை உருவாக்குவார். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயரோடு இந்த உலகத்திற்குள்ளே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்துவினுடையவர்களுடைய தன்மை என்ன என்பதுதான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய திருச்சபைக்கு குறிப்பிட்டிருக்கிறார். ஆவியின் கனி. இந்த 9 விதமான குணாதிசயங்களை வெளிப்படுத்துகின்றவர்களாக நாம் இன்றைக்கு இந்த உலகத்திற்குள்ளாய் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம்.
இந்த 9 விதமான குணாதிசயங்களையும் வெளிப்படுத்துகின்ற போது, இந்த 9 விதமான சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தப்பட்டிருக்கின்ற போது, நாம் ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய், அந்த ஆவியானவர் நம்மிடத்துல செயல்படுகிறார் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட நாம் வாழ முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. கொஞ்சம் ஒரு பரிசீலனை பண்ணி பார்க்கலாம். நான் திருமண்டலத்திலே தொடக்க நாட்களிலே வாலிபர் அர்ப்பணியிலே பணி செய்த போது, நான் இந்த வாலிபர்கள் மத்தியிலே இந்த ரிட்ரீட் நடத்தும் போது அவங்களுக்கு தான் சொல்லுவேன், ஆவியின் கனிகளை, அந்த ஆவியின் கனியை 9 கனியையும் நீங்க எழுதி உங்க ரூம்ல அல்லது உங்க பெட்டுக்கு மேல வச்சுக்கோங்க. தினமும் நைட்டு படுக்க போகும்போது, இன்னைக்கு என்னிடத்துல அன்பு இருந்துச்சா டிக் பண்ணிக்கங்க, சந்தோஷம் இருந்துச்சா டிக் பண்ணிக்கங்க, சமாதானம் இருந்துச்சா டிக் பண்ணிக்கங்க, ஏதாவது இல்லை அப்படின்னா இன்ட்டு போட்டுக்கோங்க. அப்போ ஒரு நாளைக்கு 9 விதமான அந்த குணாதிசயத்துல எத்தனை நான் மைனஸ் ஆகிருக்கிறேன், எத்தனை என்னிடத்துல பிளஸ்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பரிசீலனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி வாலிபர் அர்ப்பணியிலே வாலிபர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தது நினைவு இருக்கிறது. ஆனா அதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 9 விதமான குணாதிசயத்தையும் எழுதி நம்ம அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஒரு சில வசனங்கள் இருக்குது. 16ஆம் வசனம் 19ஆம் வசனத்திலிருந்து இந்த ஆவியின் கனியை குறித்து பவுல் சொல்லுவதற்கு முன்பதாக மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். இந்த மாம்சத்தின் கிரியையை சொல்லிட்டு தான் ஆவியின் கனியை பற்றி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகின்ற போது ரொம்ப கிளியரா இருக்கணும். இந்த மாம்சத்தின் கிரியை இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆவியின் கனி என்கின்ற குணாதிசயம் இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் மாம்சத்தின் கிரியை குறித்து ஒரு விளக்கம் கொடுத்துறார். அதுல எத்தனை இருக்கு பார்த்திருக்கீங்களா? 17 விதமான குணாதிசயங்கள் இருக்கும். ஆனா நீங்க ஆவியின் கிரியை பத்தி பார்க்கும்போது அது ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்கும். ஆவியின், அது மாம்சத்தின் கிரியைகள், அது பன்மையில தான் இருக்கும். ஆவியின் கனி தான் சிங்குலர்ல இருக்கும், அது ஒருமையில ஒரே கனி 9 குணாதிசயம். ஆனா மாம்சத்தின் கிரியைகள் என்பது பன்மையில சொல்லப்பட்டிருக்கும், அது 17 விதமான கிரியைகள், 17 விதமான தன்மைகள். ஒருத்தர் படிக்கலாமா? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இந்த 17 விதமான மாம்சத்தின் கிரியைகள். உடனே நம்ம சொல்லுவோம், நான் பெரிய சண்டை போட்டனா, நான் பெரிய விக்கிரகாராதனை பண்ணனா, அல்லது காம விகாரம் பண்ணா, பில்லிசூனியம் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல இந்த மாம்சத்தின் கிரியைகளை நம்முடைய டே டு டே லைஃப்ல வெளிப்படுற சின்ன சின்ன காரியங்களும் இருக்கு. என்ன இருக்குது? கோபம். கோபப்படாமலே இருந்துட்டீங்களா? சண்டைகள், பகை, விரோதம், மார்க்க பேதம், சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாம் நம்முடைய டே டு டே லைஃப்ல இந்த சொல்லுவோம் இல்லையா, மூக்குக்கு மேல கோபம் வருதுன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வெளிப்படாமலா இருக்குது. கோபப்படாமலா இருக்கிறோம். கோபம் வந்துச்சு அப்படின்னாலே மாம்சத்தின் கிரியை வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஆக பெரிய பெரிய கொலை செஞ்ச, அல்லது விக்கிரகாராதனை செஞ்ச, அல்லது பில்லி சூனியம் செஞ்ச அந்த லிஸ்டுக்குள்ள நம்ம போகாட்டினாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்? விழுந்து போயிடுறோம். அதுதான் இந்த மாம்சத்தின் கிரியைகளை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கப்படுகின்றோம். இந்த மாம்சத்தின் கிரியைகளை நான் பொது மொழிபெயர்ப்பு, ஆங்கில வேதாகமங்கள்ல 2-3 மொழிபெயர்ப்புகள்ல படிச்சு பார்க்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த மாம்சத்தின் கிரியைகள்ல வெளிப்பட்டுச்சு.
அதாவது இதில் படித்து பார்க்கும்போது, இதில் உள்ள விளக்கங்களை படித்து பார்க்கும்போது, ஒரு சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அடிப்படையில் படித்து பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த வைராக்கியம் அப்படிங்கிறது, அவன் செத்தாலும் அவன் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன், அந்த மனநிலைமை. செத்தாலும் என் மூஞ்சில முழிக்க கூடாது அப்படிங்கிற மனநிலைமை. அந்த தெரு பக்கமே போறது இல்லை, ஏன்னா அவங்க வீடு அங்க இருக்குதான், அதனால அந்த தெரு பக்கமே போறது இல்லை, அப்படி சுத்தி போறது, இந்த மாதிரி காரியங்கள். அப்புறம் இன்னும் ஒரு சிலதுக்கு நான் அது நேரடியாக நான் இப்போ விளக்க சொல்ல நேரம் ஆயிரும். இன்னும் ஒரு சிலது பார்த்தேன். அதாவது அடுத்தவங்களை டெம்ப்ட் பண்ணி பார்க்கறதுல ஒரு சந்தோஷம், அதாவது அடுத்தவங்களை டென்ஷன் ஏத்துறதுல ஏற்படுற சந்தோஷம், ஏதாவது ஒரு பேசுறதுல, ஏதாவது ஒரு செயல் செய்யறதுல அடுத்தவன் டென்ஷன் ஆன அப்படின்னா அதுல ஏற்படுற சந்தோஷம், அது எல்லாமே இதுக்குள்ள லிஸ்ட்ல இருக்கு. இப்படி நிறைய பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் நம்முடைய டே டு டே லைஃப்ல நடக்கின்ற, நம்ம தவிர்க்க முடியாத நம்மிடத்துல வெளிப்படுகின்ற காரியங்கள். ஸோ இதெல்லாம் இல்லைன்னா தான் அந்த 9 பரிமாணம் நிறைந்த ஆவியின் கனியை நம்ம என்ன செய்ய முடியுமா, வெளிப்படுத்த முடியுமா. அதான் பவுல் அப்போஸ்தலன் அந்த கலாத்திய திருச்சபையில் ஏற்பட்ட பிரச்சனையின் போது சொல்லுகிறார். இந்த மாம்சத்தின் கிரியை சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு வரி சொல்லுவார் பாருங்க, அதில் தான் நம்ம எல்லாருமே அவுட்டு. அந்த கடைசியை வாரிங்க, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கெல்லாம் பரலோகம் கிடைக்கும்ன்றீங்க, என்னையும் சேர்த்தான் சொல்றேன், பரலோகம் நமக்கு கிடைக்கும்ன்றீங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று இப்ப சொல்லல, முன்னமே சொன்னதையே மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்றேன் அப்படின்னு தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். நான் இந்த வாலிபர் அர்ப்பணியில இந்த ஆவியின் கனியை எழுத சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த 17 மாம்சத்தின் கிரியையும் எழுத சொல்லுவேன். ஒருவேளை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, எத்தனை மாம்சத்தின் கிரியை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வெளிப்படுகிறது என்பதை, எத்தனை மாம்சத்தின் கிரியை என்னையும் அறியாமல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை. அருமையான பிள்ளைகள் வசனம் சொன்னாங்க, மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவர் ஆவியை ஊற்றுகின்றார். அந்த ஆவி ஊற்றப்படுகின்ற போது என்ன நடக்குமா, வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். நம்முடைய வாலிபர்கள் தரிசனம் காண்கின்ற வாலிபர்களாக இருக்கின்றார்களா? நம்முடைய மூப்பர்கள் சொப்பனம் காண்கின்ற மூப்பர்களாக இருக்கின்றார்களா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காலத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கின்றோம். நேற்று தினத்தில் உபவாச ஜபத்துக்கு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தானியேலுடைய தரிசனத்தை குறித்து நேற்று தினத்தில் தியானித்தோம். அந்த தானியேல் ஒரு வாலிபன், ஆனால் தரிசனம் கண்ட ஒரு வாலிபன். இன்றைக்கு நம்முடைய வாலிபர்கள் தரிசனம் காண்கின்ற வாலிபர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய மூப்பர்கள் சொப்பனம் காண்கின்ற மூப்பர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கடைசி நாட்களிலே ஊற்றப்படுகின்ற ஆவியானவர் இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் தகர்த்து ஆவியின் கனி என்கின்ற அந்த 9 விதமான தன்மைகளை நம்மிடத்திலே கொடுக்க முடியும். அப்பொழுதுதான் இந்த திருச்சபை எழும்பி பிரகாசிக்கின்ற திருச்சபையாய் ஒருவரை இந்த பெந்தைக்கோஸ்து திருநாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்து முழங்கால் படியிடுவதற்கு முன்பதாக நான் சற்று திறனாய்வு செய்து பார்க்க அழைக்கப்படுகின்றேன். இனி நான் சற்று ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றேன். ஆண்டவரே, இந்த சரீரத்தையும் இந்த இரத்தத்தையும் சிந்தின நீர், பிட்டு கொடுத்த நீர், இந்த மாம்சத்தின் கிரியைகள் 17 இல்லாதபடி அப்பழுக்கற்றவராய் உம்முடைய சிலுவையிலே கொடுத்தீரே. இந்த சரீரத்தையும் இந்த இரத்தத்தையும் எனக்காக விட்டு கொடுத்த ஆண்டவர் இந்த ஆவியின் கனி என்கின்ற 9 குணாதிசயத்தையும் வெளிப்படுத்தினீரே. என்னால் ஏன் முடியவில்லை? அதனாலதான் பவுல் கடைசியில் சொல்லி முடிக்கிறாரு, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசையையும் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் எங்க சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆக சிலுவையிலே அறையப்பட்ட ஆண்டவர் இந்த மாம்சத்தின் கிரியை கொஞ்சமும் வெளிப்படாம தன்னை ஒப்பு கொடுத்தாரே. ஆவியின் கனி 9ஐயும் தன்னை முழுமைப்படுத்தி வெளிப்படுத்தினாரே. அந்த ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக் கொள்ளுகின்ற நான்
என்னிடத்துல மாம்சத்தின் கிரியையை ஆவியின் கனியை எந்த விதத்துல நான் பரிபாலிக்கிறேன்? சற்று நான் ஆய்வு கண்ணோட்டத்தோடு கூட இன்றைக்கு நான் முழங்கால் படியிட அழைக்கப்படுகின்றேன். இந்த பெந்தைக்கோஸ்து நாளிலே, இந்த பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு ஊற்றப்பட்ட நாளிலே, ஒருவேளை வாலிபர்களாய் இருந்தால் நான் தரிசனம் காண்கின்ற வாலிபனாக என்னை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி, மூப்பர்களாய் இருந்தால் நான் சொப்பனம் காண்கின்ற மூப்பர்களாய் என்னை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு ஒப்படைப்போடு கூட நாம் கடந்து வருவோம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு நம்முடைய திருச்சபையை முழுமையாய் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற போது நாம் பலனடைவோம். எருசலேமிலே மாத்திரமல்ல, யூதேயாவிலே மாத்திரமல்ல, சமாரியாவிலே மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் கடைசி பரியந்தமும் ஆண்டவருக்கு சாட்சிகளாயிருப்போம். அந்த யோவேல் 2:28 நீங்க அந்த பகுதியை படிச்சு பார்க்கின்ற போது மிகவும் தெளிவா அந்த பகுதியானது சொல்லி இருக்கிறது. சற்று நீங்கள் புரிந்து கொண்டவர்களாய், சற்று நீங்கள் அதை உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்றுக்கொண்டவர்களாய், ஆண்டவரே நான் இன்றைக்கு ஒரு வாலிபனாக தரிசனம் காண்கின்ற சூழ்நிலை, நான் ஒரு மூப்பராக சொப்பனம் காண்கின்ற மூப்பராக, ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அந்த அர்ப்பணிப்பின் உணர்வோடு கூட இன்றைக்கு பலிபீடத்தில் முழங்கால் படியிட்டு சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவின் சரீரத்தையும் இயேசுவினுடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், நம்மை ஆண்டவர் இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படாத வண்ணம், ஆவியின் கனி 9ஐயும் வெளிப்படுத்துகிற வண்ணம் நம்மை ஆற்றல் படுத்துவார். அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். மீண்டும் நாம் பெந்தைக்கோஸ்து நாளின் ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பெந்தைக்கோஸ்து நாள் என்பது திருச்சபை உருவாக்கப்பட்டது மாத்திரமல்ல, திருச்சபையின் உறுப்பினர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் உருவாக்கப்பட வேண்டிய ஒரு நாள் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். பல நேரத்தில் எங்களிடத்துல மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது சுவாமி. அந்த மாம்சத்தின் கிரியைகள் ஏதோ ஒரு சூழ்நிலையில எங்களிடத்துல வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது சுவாமி. எங்களால முடியல, இந்த உலகம் எங்களை அந்த மாம்சத்தின் கிரியை வெளிப்படுத்துவதற்கு தூண்டி கொண்டே இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக, பரிசுத்த ஆவியானவர் துணை செய்வீராக, பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மாம்சத்தின் கிரியைகள் எங்களிடத்தில் வெளிப்படாத வண்ணம் எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு திருவிருந்தை பெற்றுக் கொள்ளுகின்ற போது அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள், நாங்கள் பலவீனமானவர்கள், நாங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் எங்களுடைய மாம்சத்தை, அதனுடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்து இன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் சரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துநாதர் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். புகழும்
எண்ணுகிறேன், நான் எண்ணுகிறேன். பவுல் மாமா போல இயேசுவுக்காய் வாழ எண்ணுகிறேன், நான் எண்ணுகிறேன். பவுல் மாமா போல இயேசுவுக்காய் வாழ எண்ணுகிறேன், நான் எண்ணுகிறேன். தீய சவுலும் தூயவரா இயேசுவுக்காய் வாழ்ந்தாரே. தீய சவுலும் தூயவராய் இயேசுவுக்காய் வாழ்ந்தாரே. அவர் போல வாழ்ந்திட எண்ணுகிறேன், இயேசுவுக்காய் வாழ்ந்திட தீர்மானித்தேன். அவர் போல வாழ்ந்திட எண்ணுகிறேன், இயேசுவுக்காய் வாழ்ந்திட தீர்மானித்தேன். திலேலே திலேலே திலாலங்கடி திலேலே, திலேலே திலேலே திலாலங்கடி திலேலே. இயேசுவின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட சகையும் லாபமான பணத்தை திரும்ப தந்தாரே. இயேசுவின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட சகையும் லாபமான பணத்தை திரும்ப தந்தாரே. பணமோ பொருளோ லாபமில்லை, இயேசு தரும் ரட்சிப்புக்கு ஈடே இல்லை. பணமோ பொருளோ லாபமில்லை, இயேசு தரும் ரட்சிப்புக்கு ஈடே இல்லை. இயேசுவின் ரட்சிப்பு சந்தோஷமே, இயேசுவின் ரட்சிப்பில் ஆனந்தமே. இயேசுவின் ரட்சிப்பில் சந்தோஷமே, இயேசுவின் ரட்சிப்பில் ஆனந்தமே. பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். அகில லோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் விசேஷமாய் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகர் என்னும் நமது பேராயரும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். நமது தேசத்தின் ஜனாதிபதி பிரதமர் அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். அந்தகாரத்தில் நின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்திற்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். தேவரீர் எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திரத்தின் நிமித்தம் துணிந்து கூடாதவைகளையும் எங்கள் குருட்டாட்டத்தின் நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் எங்களுக்கு அனுகிரக தரலும். மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் நண்பர்கள் வைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய திரியே கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோட இருந்த என்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது.
வழிபாட்டு நிறைவு பவனி பாடலாக 377வது கீர்த்தனை அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்புமையா இந்த கீர்த்தனை பாடி இந்த வழிபாட்டை நிறைவு செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பெந்தேகோஸ்தே திருநாளின் திருவிருந்து வழிபாட்டில் பங்கு பெறுவதற்கு எங்களுக்கு பலம் தந்த ஆண்டவர், இந்த உலகத்திற்குள்ளாய் புறப்பட்டு செல்கின்ற போது அந்த உந்துதலின் ஆவியானவருடைய வழிநடத்தலோடு கடந்து செல்ல ஆண்டவர் எங்களை பலப்படுத்தும். தெய்வ பிரசன்னம் இந்த நாட்களில் குளிர்ச்சியான ஆசீர்வாதமான சூழ்நிலைகளை எங்களுக்கு இதமான தட்பவெப்ப நிலைமைகளை தந்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். விடுமுறை வேதாப்பள்ளி ஊழியத்தை சிறப்பாக இந்த நாட்கள் நடத்தி கொடுத்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாளை தினத்திலும் நிறைவு நாள் நிகழ்ச்சியும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த வாரத்தில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளும் உடைய பிரசன்னம், உடைய பாதுகாவனுடைய பராமரிப்பு இந்த விடுமுறை காலங்களிலே எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென், ஆமென்.